வணக்கம். யாக்கோபு லாபானுடைய இளைய மகளான ராகேலை திருமணம் செய்ய விரும்பினார். அவளை திருமணம் செஞ்சு கொடுக்கணுன்னா தனக்கு 7 வருடங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு லாபான் நிபந்தனை விதித்தார். யாக்கோபும் அதை ஏற்றுக்கிட்டு 7 வருடங்கள் வேலை செஞ்சார். ஆனால் திருமணத்தை அன்னைக்கு லாபான் பெண்ணை மாற்றிட்டார். ராகேலுக்கு பதிலாக லேயாலை மணப்பெண்ணாக மாற்றிட்டார். அன்றைய காலங்களில் திருமணம் இரவில் நடத்தப்பட்டது. மணமகளின் முகமும் முக்காடிட்டு மறைக்கப்பட்டிருக்கு. அதனால் யாக்கோபுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. மறுநாள் காலையில் தான் யாக்கோபு தான் ஏமாற்றப்பட்டதையே அறிஞ்சார். யாக்கோபு லாபான் கிட்ட போய் கேட்குறாரு, ஏன் இப்படி செஞ்சீங்க? ராகேலுக்காகத்தானே உங்ககிட்ட வேலை செஞ்சேன், பின்ன ஏன் என்னை ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு லாபான், மூத்தவள் இருக்கும்போது இளையவளை திருமணம் செஞ்சு கொடுக்கறது இந்த இடத்துல வழக்கம் இல்லை அப்படின்னும், இன்னும் 1 வாரம் கழித்து ராகேலையும் திருமணம் செஞ்சு தர்றதாகவும், ஆனால் அவளுக்காக இன்னும் 7 வருடங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். சொன்னபடி ராகேலை திருமணம் செஞ்சு கொடுத்தாலும் யாக்கோபு தேவையில்லாமல் இன்னும் 7 வருடங்கள் வேலை செய்ய வேண்டியதாயிடுச்சு. லாபான் தன்னை ஏமாத்தினதுக்காக அவர் மேலே யாக்கோபு கோவப்பட்டார். தன்னிடத்துல உண்மையை சொல்லாமல் இருந்ததுக்காக லேயாள் மேலும் யாக்கோபு கோபமடைஞ்சிருக்கலாம். லேயாளை அவருக்கு பிடிக்காமல் போனதுக்கு அதுவும் கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி.